ரொம்ப டைட்டா சிக்கன் குத்துனீங்க. ஏய் ஏரியால பொருள் போட்டு வந்தா ஒருத்தருக்க மாட்டீங்க. தலையெல்லாம் இருக்காது உங்களுக்கு. அண்ணா ஒரு நிமிஷம் ஏரியா உள்ள கஞ்சா மாத்திரை எல்லாம் ஓட்டி பசங்க ரொம்ப கெட்டு போறாங்க. கெட்டு போனேன் எனக்கு நான் வச்சு நானா எப்படி சொல்ற? நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க நானா அதுங்களுக்கு பழக்கத்தை கத்து கொடுத்தேன். அது கத்துக்கிச்சு நான் விக்கிறேன். அதனால வந்து வாங்கிட்டு போறானுங்க. அதை நான் கத்து கொடுத்தேன். என்கிட்ட வந்து பேசுறேன். நீ நம்மளுக்கு தெரிஞ்சவருன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க ஒழுங்கா கேட்டுக்குங்க. இல்லைன்னா நான் சட்ட ரீதியா சந்திக்க வேண்டியது இருக்கும். இதே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நீ இருந்தா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போற. நம்ம ஏரியா பார்த்தா ராஜி அவனுங்க வேற விட்டாங்கடா. அவனுக்கு வேற போன் பண்றான். போன் எடுக்க மாட்டேங்க. அங்க இருக்க பாடுறான். நான் ஏரியாக்கெல்லாம் வரமாட்டேன்டா. ஃபுல்லா போலீஸ் தெரிச்சுக்கமா ஆகுது. நான் வர முடியாது ஏரியாக்கெல்லாம். இந்த திலீபேட்டை கேஸ் தேர்ந்துக்கிறாங்க என்ன வேற. நீயே பாத்துக்கோ. நானும் காலையில இருந்து பாத்துனுக்கிறேன். ஃபுல்லா நான் வாட்ஸ்அப் விட்டுனுக்கிறேன். நான் எங்க தோணும் அங்கதான் வந்துனுக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அப்படி அங்க போய் ஸ்டேஷன்ல பாத்துக்கணும். என்னெல்லாம் வந்து பார்க்க கூடாது. ஓ கலந்து அண்ணனை வெட்டின மாரி வெட்டணுமா போறேன். உங்க அம்மா சொன்னதை மறந்துட்டியாடா? ஒரு காலர் கூட அழுத்தாவாத நல்ல வேலைக்கு போய் நீ நல்லா இருக்கலாம். அதான் என் ஆசை. புரியுதா? ஆனா நீ வாழ்க்கை ஃபுல்லா ரத்த கரையோட வாழ நினைக்கிறடா. ஏய் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா. மறுபடியும் நான் வாழ நினைச்சா வாழ முடியாதுடா. யாரா உனக்கு சொன்ன மறுபடியும் வாழ முடியாதுன்னு? உனக்கு மறுபடியும் வாழ்க்கிற ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு தானே நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நான் ஸ்டேஷனு ஜெயிலு போலீஸுக்கு பயந்து தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம வாழ்ந்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மறுவாழ்வு கிடைக்குமாடா? இத பாத்துட்டு இருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒருவேளை நீங்களும் சரி உங்க குடும்பத்துல போத ரவுடிசன் கோர்ட்டு கேஸுக்கு அழைச்சிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்க உங்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.